பணித்துளிகள் 10வது மூல உபதேசமான ரட்சிப்பின் அனுபவம் மே 10, 2024. பரிபூரண வளர்ச்சி. பால் உண்ணுகிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். எபிரேயர் 5, 13, 14. 17, 19ஆம் நூற்றாண்டுகளில் ரொட்டியை பால் அல்லது தண்ணீரில் ஊற வைத்து பிறகு குழந்தையின் வாயில் கரண்டியால் ஊற்றுகிற உணவு தயாரிக்கப்பட்டது. 1800களில் நடுப்பகுதியில் பல ஐரோப்பிய நிறுவனங்கள் குழந்தை உணவுகளை தயாரித்தன. அதில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஹென்றி நெஸ்லேயும் ஒருவர். அவர் அமெரிக்காவிலும் பிற நாடுகளிலும் நெஸ்லே பால் உணவை விற்றார். அமெரிக்காவில் இறைச்சி, பால், காய்கறி அடிப்படையிலான குழந்தை உணவுகள் 1920களில் விற்பனைக்கு வர தொடங்கின. அவற்றில் கிளாப்ஸ், கெர்பர், பீச் நட் ஆகியவை பிரபலமடைந்தன. ஆரம்ப காலங்களில் கிடைத்த சுவை உணவுகளில் ஒன்று ஜெர்பர் என்பவர் தயாரித்த கல்லீரல் சூப்பாகும். நமது கிறிஸ்தவ அனுபவத்தில் குழந்தை பருவ ஆவிக்குரிய உணவை தாண்டி செல்ல வேண்டும். நாம் பரலோக வாழ்விற்கு ஆயத்தம் செய்ய நம் பரலோக பிதா விரும்புகிற ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்வதும் நற்குணங்களை வளர்த்து கொள்வதும் ஆகும். நாம் இனி குழந்தைகளாயிராம போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயும் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று எபேசியர் 4 வசனங்கள் 14, 15 கூறுகிறது. நாம் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரைகளும் ஆகிய கனிகளை கொடுக்கவும் அவர் விரும்புகிறார் என்று கொலோசியர் 1 வசனங்கள் 9, 10 கூறுகிறது. எவரும் தானாக இவ்வகை ஆவிக்குரிய முதிர்ச்சியை உருவாக்க முடியாது. கிறிஸ்து நம்ம இதயத்தில் அன்றாடம் வாழும்போது மட்டுமே இது நிஜமாக முடியும். ஆனால் நம்ம பலப்படுத்துவதாக அவர் வாக்களித்துள்ளார். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் தம்மால் முடியுமென உங்களுக்கு உறுதியளிக்கிறார் என்று யூதா 1:24 கூறுகிறது. இன்றைய செயலில் காட்டுவது என்னவென்றால், இன்று திடமான ஆவிக்குரிய உணவை உட்கொள்வீங்கன்னு நினச்சி பாருங்கள். இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு எபிரேயர் 6:1, பிலிப்பியர் 1 வசனங்கள் 9 முதல் 11 வரை, பிலிப்பியர் 2 வசனங்கள் 12, 13 கொடுக்கப்பட்ட வசனங்கள் ஆழமாக தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.